சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபி மொழி சஹீஹுல் புகாரியில் 59வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஜ்லிஸின் யுஹத்திஸுல் கௌம. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு மஜ்லிஸ்ல என்ன செய்யறாங்க, சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜாஅஹு அஅராபியுன், ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபியர் என்ன செய்கிறார், அங்கே வருகை தருகிறார். வருகை தந்தவர் ஃபகால, வந்த வருத்துக்கே என்ன செய்தார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவர் வந்த வருத்துக்கு என்ன செய்தார் என்றால், மதஸாஅ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேள்வி கேட்டு விட்டார். வந்தவர் வந்த வருத்துக்கே ரசூலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நின்றுகிட்டு என்ன செய்யறாரு, கொஞ்சம் பின்னுக்கு நின்றுகிட்டு கேள்வி கேட்கிறாரு. மதஸாஅ, மறுமை நாள் எப்ப வரும் அப்படின்னு என்ன செய்யறாரு, கேள்வி கேட்கிறார். ஃபமதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை நிறுத்தவில்லை. அவங்க எதை பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, தோழர்களோடு என்ன உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார்களோ, என்ன கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார்களோ, அதை தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஃபகால பஅதுல் கௌம், அப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு பின்னால நின்று. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாட்டுல பேசிக்கிட்டே போறாங்க. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லல, தந்த பேச்சை நிறுத்தல, பேசின மாதிரி தொடர்ந்து அந்த பேச்சையே பேசிக்கிட்டு போறாங்க. அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற தோழர்கள் பின்னால இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபகால பஅதுல் கௌம், ஒருத்தர் மத்தவரை பார்த்து சொல்றாரு, அந்த மஜ்லிஸ்ல இருந்தவர்ல ஒருத்தர் மத்தவரை பார்த்து சொல்றாரு, சமிஅ மா கால, வந்தவர் வந்த வருத்துக்கே கேள்வி கேட்டாரே, அதை கேள்வி ரசூலுல்லாஹ்க்கு காதுல விழுந்துச்சு. ஆனா ஃபகரிஹ மா கால, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நாம இடவாய் போடுறதா, இடையில கேள்வி கேட்கிறதா, பேச்சு முடியட்டுமே என்று கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாம வந்த வருத்துக்கே இடையில பாஞ்சி இப்படி கேள்வி கேட்கறத ரசூலுல்லாஹ் வெறுத்தார். இது யாரு, இது அந்த இடத்துல இருந்தவங்க பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவரை பார்த்து சொல்றாரு. ஒருத்தர் நின்ற படத்துல கேள்வி கேட்கிறாரு, மதஸா, மறுமை நாள் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ரசூலுல்லாஹ் அவங்க பாட்டுல பேசிக்கிட்டே போறாங்க, கேட்காத மாதிரி அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப பின்னால இருந்தவங்க காய்ச்சிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, அவர் கேட்டது ரசூலுல்லாஹ்க்கு கேட்டுச்சு, அவர் கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துச்சு. ஆனா இப்படி இடையில குறுக்கால மறுக்கால இப்படி பேசுறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வெறுத்திப்பாங்க. இதுக்கு நம்ம என்னது ஸ்ட்ரைட்டா பதில் நிப்பாட்டி போட்டு பேச்ச நிப்பாட்டி போட்டு கேள்வி கேட்டவருக்கு பதில் சொன்னா, அப்ப இங்க பேச்சு இடையில உடையும், ஆட்களுக்கு இருந்த ஒரு ஃபீலிங் ஒன்று அப்படியே இடையில துண்டிக்கப்படும். மத்தது இப்படியெல்லாம் கேட்கறது ஒரு நல்ல ஒழுக்கம் ஒன்று இல்ல. இப்படி இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம்னா இப்படியே பழகிடுவாங்க. பேசிக்கிட்டு போற நேரத்துல பேசி முடிவு வரைக்கும் விட மாட்டாங்க. இடையில குறுக்கலமற்கால கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எதை விளங்கப்படுத்த எடுத்தோமோ அதை முழுமையா சரியா தொடர்ந்து விளங்கப்படுத்த இயலாம போகும். இப்படிங்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்தும் கூட என்ன செய்தார்கள், இவருக்கு பதில் சொன்னா ஒரு பிழையான வழிமுறை அங்க உருவாக்கினதா போயிருந்து பதில் சொல்றதை வெறுத்தாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, ஆட்கள் பேசிக்கொள்றாங்க. அப்ப இல்ல, மத்த இன்னொருத்தர் சொன்னாரு தட்டி, அப்படியெல்லாம் இல்ல, லம் யஸ்மா பல் லம் யஸ்மா, ரசூலுல்லாஹ்க்கு கேட்டு இருக்காது, ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சிருக்காது, கேட்டு இருக்காது. அப்ப இந்த பேச்செல்லாம் எங்க போகுதுண்டாக்கா, அந்த மஜ்லிஸ்ல பின்னுக்கு இருக்கிறவங்க கிட்ட போய்கிட்டு இருக்குது. அத கேள்வி கேட்டவர் ஏதோ கேள்வியை கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டாரு. கேள்வி கேட்டவரு வந்த வருத்துக்கு சத்தமா கேள்வியை கேட்டாரு, கேட்டுட்டு அப்படி இருந்துட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பேசிக்கிட்டு போனாங்களே, ஹத்தா இதா கதா ஹதீஸஹு, பேசி முடிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடித்துட்டு ஐன உரா அஸ்ஸாஇல் அனிஸ்ஸா, ரசூலுல்லாஹ் அப்ப பேசி விளங்கப்படுத்தணுமானத்தை விளங்கப்படுத்தி முடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பிறகு கேட்கிறாங்க, ஒருத்தர் மறுமை நாளை பற்றி கேள்வி கேட்டாரு, ஆள் எங்க காணல, ஆளுங்க காணல, எங்க ஆள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹே கேக்குறாங்க. இப்ப கேட்டதுக்கு பிறகு ஹா அன யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே இந்தா இருக்கிறேன் அப்படின்றாரு அவரு. ஹா அன யா ரசூலுல்லாஹ் இந்தா இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஇதா துய்யஅத்தில் அமானத்து ஃபன்தظிரிஸ் ஸாஅ. ஃபஇதா துய்யஅத்தில் அமானத்து ஃபன்தظிரிஸ் ஸாஅ. எப்பொழுது நம்பிக்கை வீணடிக்கப்படுகிறதோ, எப்பொழுது நம்பிக்கை அமானத் வீணடிக்கப்படுகிறதோ ஃபன்தظிரிஸ் ஸாஅ, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மறுமை நாள் வரப்போகுது, காலம் சரி, காலம் மறுமைக்கான காலம் என்ன செஞ்சிருச்சு, சரியாகிருச்சு. ஏன் ஒருத்தட்ட காசு கொடுத்தாலும் எடுக்க இயலாம இருக்குது. கொஞ்சம் வச்சுக்கோ, போய் வந்து இந்த பைக் எடுக்கிறேன் நம்பி அவன் வீட்டுக்கு முன்னால வச்சு போனாலும் ஏதாவது ஒன்று நடந்துருது. கொஞ்சம் நம்மளாம பாத்துக்கிறான் இல்ல, அல்லது குழந்தை வளர்க்க ஒரு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு கிஃப்ட் பிள்ளை வளர்ப்பு, அதையும் ஒழுங்கா பராமரிக்கிறான் இல்ல. பெண் கணவனுக்கு நேர்மையா அமானத்தா நம்பிக்கையா இருக்கணும், அவளும் இருக்கிறா இல்ல. ஒருத்தர் படிச்சு கொடுக்கிற விஷயத்துல நேர்மையா அமானத்தை பேணணும். இப்படி பார்த்தா எல்லா விஷயத்திலையும் எது கலந்திருக்குது, அமானா. எது கலந்திருக்குது, அமானா. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எனக்கு எதுக்கு பொறுப்பா இருக்கிறேனோ அதுல நான் சரியா முறையா நேர்மையா இருக்கிறேனா, உண்மையா இருக்கிறேனா, நேர்மையா இருக்கிறேனா, எனக்குரிய பொறுப்பை நான் சரியா நிறைவேற்றேனா அப்படிங்கிறது என்ன செய்யுது, எந்த தரப்பை எடுத்து பார்த்தாலும் எந்த பகுதியில் கை வைத்து பார்த்தாலும் எல்லாமே என்ன செஞ்சு போயிருக்குது, நம்பிக்கை நாணயம் நேர்மை என்கிறது என்ன அப்படியே சீரழிந்து போயிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை உருவாகும் என்றால், காலகட்டம் உருவாகும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, சரி மறுமை நாள் அப்ப வரப்போகுது, மறுமை நாள் வந்துரும் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, மறுமையை எதிர்பாருங்கள். கால அப்ப அவர் கேள்வியை நிப்பாட்டல்ல, அப்ப அவரு கேள்வியை நிப்பாட்டல்ல. இப்ப விளங்குதா அவளுக்கு, இப்ப அவளுக்கு விளங்குதா? ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டவருக்கு என்ன செய்யல, பதில் கொடுக்கல. ஏண்டா சிலர் இப்படி கேள்வி எழுப்பினார்கள் என்றால் கேள்வியிலேயே கருத்தையை கொண்டு போவார்கள். கடைசியில ஏதோ ஒன்றை விளங்கப்படுத்தணும்னு எடுக்கிறோமோ அதை முழுமையாக என்ன செய்ய முடியாமல் போயிடும், விளங்கப்படுத்த முடியாமல் போயிடும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, விடல. அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார். ஆனா அவர் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் துல்லியமான கேள்விகள், மிக துல்லியமான கேள்விகள், மிக தேவைப்பாடுடைய கேள்விகள். அவர் இரண்டாவது என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா, சரி அமானத் வீணடிக்கப்பட்டால், உதாசீனம் செய்யப்பட்டால், நம்பிக்கை நானே எங்கேயுமே காண கிடைக்குது இல்லையே, எதுலையுமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுதுண்டா நம்ம மறுமையை எதிர்பார்க்கணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி அவருக்கு என்ன வேணுமெண்டா, கைஃப இதாஅத்துஹா, கைஃப இதாஅத்துஹா, நம்பிக்கை நாணயம் அல் அமானத் மோசடி செய்யப்படுது, வீணடிக்கப்படுது, சரியா பயன்படுத்தப்படுது இல்ல, அப்படிங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்றது, அப்படிங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்றது? இந்த இடத்துல அமானத் என்ன செய்யப்படுது, வீணடிக்கப்படுது, நம்பிக்கை நாணய நேர்மைங்கிறது இல்லாம போயிருச்சு, அப்படிங்கறத வீணடிக்கப்பட்டுருச்சு, இப்ப எதுலையுமே அமானத் இல்ல அப்படிங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்றது? அதுக்கு ஒரு சின்ன சைன் ஒண்ணு தாங்க, ஒரு சின்ன அடையாளம் என்று சொல்லுங்க, அல்லது சின்ன ஒரு டெபினிஷன் ஒரு வரை விளக்கணம் என்று சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதோடையே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தظிரி ஸாஅ. இதா உஸ்ஸிதல் அம்ரு, ஒரு விடயம் என்ன செய்யப்படுது, இலா கைரி அஹ்லிஹி, அதற்கு பொருத்தமில்லாதவருக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது, ஒப்படைக்கப்படுது. அது எதுவாகவும் இருக்கலாம், பொருளாக மட்டுமில்ல, ஒரு சட பொருளாகத்தான் இருக்கணும், காசா இருக்கணும், பணமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்ல. சில பொறுப்புகள், சில எதிர்பார்ப்புகள் யாரை நோக்கி வைக்கப்படுது, யாரை நோக்கி பாரஞ்சாட்டப்படுது, சில பொறுப்புகள் யாரை நோக்கி கொடுக்கப்படுது, இலா கைரி அஹ்லிஹி, அதுக்கு உண்மையிலே அவர் தகுதி இல்லை, அதுக்கு உண்மையிலே அவர் பொருத்தம் இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு என்ன செய்யப்படுதுண்டா அந்த அந்த பொறுப்புகள், ஒப்பந்தங்கள், விஷயங்கள் ஒப்படைக்கப்படுது என்று சொன்னா ஃபன்தظிரி ஸாஅ. அப்ப என்ன செய்யப்படுது, அப்ப என்ன செய்யப்படுது, அமானத்து அது புற சீரழிய போகுது, நம்பிக்கை நாணயம் நேர்மைங்கிறது என்ன செய்ய போகுது, இனி இனி அது பாக்குறதுக்கு இயலாது அப்படிங்கறத நீ என்ன செய், நீ புரிந்துகொள். ஃபன்தظிரி ஸாஅ, இப்படி நீ பார்க்கிற ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் தகுதி இல்லாதவர்கள், பொருத்தம் இல்லாதவர்கள், அது தொடர்பான என்னது அறிவில்லாதவர்கள், நம்பிக்கை நாணயம் நேர்மை கொள்ள முடியாதவர்கள்,
நல்லா தெரியும் ஏற்கனவே இவனால பெரிய பிரச்சனை என்று தெரிஞ்சுக்கிட்டு அவனை நோக்கி என்ன செய்யப்படுது, பொறுப்புகளும் அது சார்ந்த நம்பிக்கை விஷயங்களும் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா சரி மறுமை நாள் வந்துருச்சு, இந்த வரப்போகுது, அப்படியாப்பட்ட காலத்துல வாழ்றோம் அப்படின்னு நீ என்ன செய்து கொள், நீ புரிந்துகொள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல் அமானா என்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு பகுதியாக பாவிக்கப்பட்டிருக்குது. காசு, பொருள், வியாபாரம், இது சம்பந்தமான விஷயத்துக்கும் பாவிக்கப்பட்டிருக்குது. ஒரு குடும்ப கட்டமைப்பு, ஒரு மனைவி அல்லது கணவனுக்கு தன்னுடைய பிள்ளைகள், கணவன் மனைவிக்கு தங்களுடைய குடும்ப சூழல்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, அது குர்ஆன்ல அமானா என்கிறது பாவிக்கப்பட்டிருக்குது. அதுல பிரதானமாக அமானா பாவிக்கப்பட்ட ஒரு சில இடங்களை மட்டும் நான் என்ன செய்யறேன், இந்த ஹுதுபால உங்களுக்கு நான் தொட்டு காட்டுறேன். முதலாவது விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கண்ணை கசக்கிக்கோங்க தூக்கம் வந்தா. ஏன்னா மார்க்கத்தை படிச்சு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தின மௌத்து வரைக்கும் இஹ்லாஸான ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நாம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நேரத்துல நாங்க அமர்ந்திருக்கிறோம். அப்ப அதனால கொஞ்சம் தெளிவாயிருங்க, மார்க்க விஷயங்களை சரியா படிச்சு இதை என் வாழ்க்கையில நான் அமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கேளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, 72வது வசனம், 72வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா ஒரு மிக பிரதானமான அமானத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். இது அமானத்துல முதல் ஸ்டேஜ், இது அமானத்துல மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல 72வது வசனம் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல இன்னா அரப்னல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல் அமானாவை நாங்கள் என்ன செய்தோம், வானத்துக்கு சுமக்க சொல்லி, பூமிக்கு சுமக்க சொல்லி நாங்க என்ன செய்தோம், மலைகளுக்கு சுமக்க சொல்லி நாங்க சொன்னோம். ஆனா அவையெல்லாம் என்ன செய்தன, இல்ல எங்களால அதை சுமந்து அதுக்குரிய சரியான ஹக்க எங்களால அப்படி நிறைவேற்ற முடியாது. வானம், பூமி, மலைகள் எல்லாம் ஏலாண்டுருச்சு, ஆனா அது ஏலா, அதனுடைய பொறுப்பு பாரம் வெயிட்டு கூட, அதை நான் சுமந்து அதை சரியா நான் நிறைவேற்றிக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அது என்ன செஞ்சது, பயந்து ஒதுங்கியதை, பயந்து ஒதுங்கியதை வஹமலஹல் இன்சான், மனிதன் இலகுவாக என்ன செய்து கொண்டான், தன்னகத்தை சுமந்து கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, ஆனா சுமந்து கொண்ட அந்த அமானத்துடைய விஷயத்துல என்ன செய்யறான் என்று சொன்னா ஸலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாகவும் அறியாமையிலும் என்ன செய்கிறான், நடந்து கொண்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அமானா என்று சொல்றது எதை, வஹிய, எதை, வஹிய, அல்லாஹ் தஆலாவுடைய சட்ட திட்டங்களை, அல் அவாமிர் வன் நவாஹி, ஏவல்கள் விளக்கல்களை, இந்த அமானத்தை ஒருத்தர் சுமந்து கொண்டு, இந்த அமானத்தை, ஷரீஅத்தை, தீன, மார்க்கத்தை ஒருத்தர் சுமந்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய சத்தியங்களை, ஏவல்களை மக்களுக்கு சரியாமல் தெளிவுபடுத்தாமலும், அதுல இருக்கக்கூடிய விளக்கல்களை, பாவங்களை, ஹராங்களை சரியாக மக்களுக்கு என்ன செய்யாமலும், மக்களுக்கு புரிய வைத்து ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு, ஒரு எச்சரிக்கை கொடுக்காமலும் ஒருவன் என்ன செய்கிறான், நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் மிக மோசமானவன், அவன் மிக மோசமானவன். அல்லாஹ் தஆலா அதனாலதான் அது குர்ஆன்ல சொல்லும் பொழுது யூதர்களுடைய அந்த பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வர நேரத்துல நாங்க அவர்களுக்கு என்ன செய்தோம், வேதத்தை இறக்கினோம். அவர்கள் அந்த வேதத்து விஷயத்துல அவர்கள் செய்த மிக பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமா, யக்துமூனா, அதனை மறைத்தார்கள், அதனை என்ன செய்தார்கள், மறைத்தார்கள். கத்தும், கித்மான் என்கிறது சத்தியத்தை, உண்மையை, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மறைப்பது, அல்லாஹ்வுடைய துல்லியமான சரியான நேர்மையான போதனைகளை, உபதேசங்களை, வழிகாட்டல்களை என்ன செய்வது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் அதனை சுமந்து கொண்டு, அதனை தெளிவு பெற்றுக் கொண்டு, அதனை கற்றுக்கொண்டு என்ன செய்யறது, சரியான முறையில் என்ன செய்யறது இல்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்துறது இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய ஈமானுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா இடத்துலயும் போயிட்டு வலியுறுத்தி திரும்ப ஈமான ஞாபகம் மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பார்த்து கேட்ட ஒரு கேள்விதான், அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், இவங்க எல்லாரும் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்க என்ன வற்புறுத்துறீங்களா, ஃபோர்ஸ் பண்றீங்களா, வற்புறுத்துறீங்களா, தேவையில்ல விட்டுருங்க. உங்கள் மீது கடமை என்ன தெரியுமா, வமா அலைக்கல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைப்பது. அப்படின்னா ஒன்றையும் மறைக்க கூடாது, எத்தி வச்சிருக்க. யாரையும் நம்ம வற்புறுத்த வேண்டிய தேவையே இல்லை, நீங்க வற்புறுத்தாதீங்க. அவங்க இதை சொல்ல ஏன் அப்படி திரும்ப சொல்றாங்க, எல்லாரும் ஈமான் கொண்டு சொர்க்கம் போகணுமே, யாரும் நரகம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில, கரிசனையில, ஆழ்ந்த இறக்கத்துல என்னது செய்யறாங்க, எல்லாரும் ஈமான் மேல கொண்ட ஆசையில ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்ன என்னன்னா, அஃபஅன்த துக்ரிஹுன் நாஸ், நீங்க இந்த மக்களுக்கு வற்புறுத்துறீங்களா, ஹத்தா யகூனு முஃமினீன், எல்லாரும் ஈமான் கொள்றதுக்காக வேண்டி அப்படி செய்யாதீங்க, விட்டுருங்க. வமா அலைக்க இல்லல் பலாகுல் முபீன், உங்கள் மீது தெளிவாக எத்தி வைப்பது. அப்ப தெளிவாக எத்தி வைப்பதுன்னா என்ன? மறைக்காமல் இருப்பது, எதையுமே மறைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு கூட சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபால்ல 27வது வசனத்துல, இது நீங்க விளங்கணும் என்ன அமானத்து, வேதம் விஷயத்தில் குர்ஆன் சுன்னாவில் உள்ள அமானத். குர்ஆன் சுன்னா விஷயத்துல நாங்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அமானத் என்ன? மறைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அல்லாஹ் இதை எப்படி விளங்கப்படுத்துறான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வ ரசூலஹு, லா தஹூனுல்லாஹ வ ரசூல, சூரத்துல் அன்ஃபால் 27வது வசனம். நீங்க என்ன செஞ்சிராதீங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்றவங்களாக, நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக ஆகிடாதீங்க. அல்லாஹ்க்கு ரசூலுக்கு என்னது? நம்பிக்கை துரோகம், கியானா, மோசடி. அல்லாஹ் ரசூலுக்கு எப்படி மோசடி செய்யறது? அல்லாஹ் ரசூலுக்கு எப்படி மோசடி செய்யறது? பிதர்கி அவாமிரிஹி வ நவாஹிஹி பிதர்கி சுன்னத்திஹி. நீங்க தஃப்சீர்ல போய் எடுத்து ஜாமிஉல் பயான் தஅவீல் ஆயி மினல் குர்ஆன், ஜாமிஉல் அஹ்காம், அல் ஜாமிஉல் அஹ்காமில் குர்ஆன், தஃப்சீருல் குர்ஆனில் அதீம், எல்லா தஃப்சீர்களையும், தஃப்சீருஸ் சாதி, நிறைய தஃப்சீர்கள் இருக்குது. எல்லா தஃப்சீர்களையும் நீங்க தஃப்சீருல் குர்துபி எல்லாத்தையும் பிரட்டி போய் பாருங்க. எல்லா அறிஞர்களும் இந்த வசனத்துக்கு ஒருமித்த கருத்தை எழுதி இருக்கிறாங்க. என்னன்னா, அல்லாஹ்க்கு கியானத் பண்றேன்னா என்ன? நம்பிக்கை துரோகம். அல்லாஹ்ட விஷயத்துல அல்லாஹ்க்கு நம்பிக்கை துரோகம் செய்யறேன்னா என்ன? அல்லாஹ்ட தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறேன்னா என்ன? அவங்க எதை இந்த சமுதாயத்துடைய வெற்றிக்காக, முன்னேற்றத்துக்காக, கண்ணியத்துக்காக, ஒழுக்கத்துக்காக, மேன்மைக்காக, நல்ல சிறந்த பண்பாடலான வாழ்க்கைக்காக எதையெல்லாம் போதித்தார்களோ, காட்டி தந்தார்களோ, இறக்கி வைத்தார்களோ, அதை மக்களுக்கு சொல்லாம அப்படி மறைச்சிருது. அதை மக்களுக்கு சொல்லாம அப்படி மறைச்சிருது. இது அல்லாஹ்ட ஹக்குல, அல்லாஹ்ட ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்குல செய்யக்கூடிய மிக பெரும் மோசடி. அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதால, கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? எல்லாருக்கும் தெரிஞ்சது, பல்லிகு அன்னி வலோ ஆயா, என்னை தொட்டும் ஒரு ஆயத்து, ஒரு செய்தி தெரிந்தாலும் நீங்க அப்படி மறைச்சிருந்தீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு மறைத்தால் நீ அல்லாஹ்க்கு துரோகம் செய்தவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்தவன். அந்த குர்ஆன் விஷயத்துல நீ அமானத்தை பேணாதவன், சுன்னா விஷயத்துல, ஹதீஸ் விஷயத்துல அமானத்தை பேணாதவன் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு அடுத்ததாக இன்னொரு வகையான அமானத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். அதைத்தான் நாம் என்ன செய்யறது? அடிக்கடி அமானத்து நம்ம பேசுறது இந்த அமானத்தை தான். எந்த அமானத்து? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரால சொல்லக்கூடிய 283வது வசனம், ஃபஇன் அமின பஅதுகும் பஅதா, ஃபஇன் அமின பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் இன்னொருவரை நம்பினால், உங்கள ஒருத்தர் இன்னொருத்தரை நம்புறாரு, நம்பினால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்யுஅத்தில்லதி உதுமின அமானதஹு, ஃபல்யுஅத்தில்லதி உதுமின அமானதஹு, என்ன விஷயத்துல நம்பினாரோ அந்த அமானத்தை அவர் நிறைவேற்றட்டும். எந்த விஷயத்துல நம்பினாரோ, எந்த விஷயத்துல நம்பினாரோ அந்த விஷயத்தை அவர் என்ன செய்யட்டும்? நிறைவேற்றும். சஹீஹுல் புகாரில ஒரு செய்தி வருது, சஹீஹுல் புகாரில ஒரு, சஹீஹ் முஸ்லிம்ல இயாத் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஒரு பெரிய செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துடைய ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத, அல்லாஹ் எப்படி அடியார்களை படைச்சு வச்சிருந்தா அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு வரணும். ஏன்னா அந்த ஒரு ஹதீஸே ஒரு குத்துபா செய்யணும். அதுல ரசூல் அப்படியே சொல்லி வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸத்துன் வ அஹ்லுன் நாரி ஹம்ஸத்துன், சொர்க்கவாசிகள் 3 பண்புடையவர்களாக இருப்பார்கள். உலகத்துல சொர்க்கவாசிகள் அடையாளம் காணலாம் 3 பண்புகளை வைத்து, அந்த 3 குணமுடையவர்களும் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள், 3 வகையினர். அதே போல வஹலுன் நாரி ஹம்ஸத்துன், நரகவாசிகள் 5 குணமுடையவர்களாக இருப்பார்கள். 5 குணம்டா 5 வகையினர், ஒருத்தர்ட்ட 5 குணமும் இல்ல. அந்த 5 குணம் ஒருத்தர்ல வேறு ஊண்டி இருந்து தௌபா இல்லாம மௌத்தா போனா அவன் நரகம்.
அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒன்றுதான் ரஜுலுன், ஒரு மனிதன், முகாதியன், துரோகி. யார? துரோகி. எப்பேற்பட்ட துரோகி என்று சொன்னால், லா யும்சி வலா யுஸ்பிஹ் இல்லா மஅஹு, நீ என்ன செய்வாய்? இரவு பகலாக அவனோட பழகுவாய், பேசுவாய், புலங்குவாய். எந்த அளவுக்குன்னா நம்மள கூட என்ன செய்வோம், சிலவங்க நம்மட குடும்ப உறவு இல்லாத பலரை மிச்ச நெருக்கமா வச்சிருப்போம். அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, வாரது, டீ குடிக்கிறது, அது இது செய்யறது, நிறைய பயணங்கள் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நீ இரவு பகலாக அவனோடு நல்லா பழங்குவாய். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்வான்? அவனுடைய சிந்தனை எப்படி கெட்டு போய் இருக்கும் தெரியுமா? இல்லாஹு யுஹாதிஉ ஃபி அஹ்லிக வ மாலிக், உனது மனைவியின் மீது அவனுடைய என்னது சிந்தனை இருக்கும் என்றாங்க. உன்னோட பொருளின் மீது அவனுடைய பார்வை இருக்கும் என்றாங்க. நீ எப்பயாவது அவனை நம்பி ஒரு விஷயத்தை பாரம் கொடுத்துட்டு போய்ப்பாரு, அப்பா அதை என்ன செஞ்சு வைப்பான், தலை கீழாக்கி வைப்பான். நீ எப்பொழுது போவா என்று எதிர்பார்த்திருப்பான் உன்னுடைய விஷயத்தில் தவறான ஒரு நடத்தை உருவாக்குவதற்கு. இப்படி ஒரு சிந்தனை உள்ளவனாக இருந்தே நம்புறோம், ரொம்ப நம்புறோம். என்ன நானாவை விட, என குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களை விட அதிகமாக புரத்தியான மகரம் இல்லாத ஒருத்தனோட நாங்க என்ன செய்யறோம்? எங்கட பிளட் ரிலேஷன்ஷிப் கூட இல்ல, அதிகமாக பழங்குவீங்க. லா யும்சி வலா யுஸ்பிஹ், நீ இரவு பகலாக அவனோட தான் இருப்பாய், உன் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி கொள்வாய். ஆனா அவன் புத்தி எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னோட மனைவி விஷயத்துலதான் இருக்கு, உன்னோட பொருள் விஷயத்துலதான் இருக்கு. அவன் நம்பி நீ ஏதாவது என்ன கொடுத்துட்டு போனா அதை என்ன செஞ்சிருவான்? மண்ணாக்கிடுவான். இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை அப்படி இருக்குது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது? ஃபைன் அமீன பஅதுக்கும் பஅதன், உங்கள ஒருவர் இன்னொருவரை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்புறீங்க அப்படின்னா, உங்கள ஒருத்தர் இன்னொருத்தர் நம்புறாருண்டா, ஃபல்யுஅத்தில்லதி உதுமின அமானத்தஹு, என்ன விஷயத்துல அவர் உங்களை நம்பினாரோ அதுல நீங்க ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க மோசடி செஞ்சிடாதீங்க, துரோகம் செஞ்சிடாதீங்க, தவறு இழைச்சிடாதீங்க, பிழையாக நடந்துடாதீங்க. அதை என்ன செய்து கொள்ளுங்கள், முறையாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன செய்கிறான்? நமக்கு புத்திமதி சொல்லி தருகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரத்து நிசாவுடைய 58வது வசனம், சூரத்து நிசாவுடைய 58வது வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கட்டாயமாக வலியுறுத்தி சொல்கிறான். பாருங்க, யஅமுருக்கும், யஅமுருக்கும் என்றா கட்டாயமாக அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறான். என்ன தெரியுமா? அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, யாருக்கு நீங்க நம்பிக்கையா இருக்கணுமோ, ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு, ஒரு விடயத்தை உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? நம்பிக்கையாக தரப்படுகிறது. அல்லது ஒரு பொருள் உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? நம்பிக்கையாக தரப்படுகிறது என்று சொன்னா அதை நீங்க என்ன செய்திருங்க, சரியான முறையில நீங்க நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆன்ல சொல்றது. கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா ஒரு பொருள் மட்டுமல்ல, ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இது நீங்க நம்பிக்கையாக, நேர்மையாக, உண்மையாக நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1218வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஃபத்தகுல்லாஹ ஃபின்-நிஸா, பெண்களுடைய விஷயத்துல என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயந்துகோங்க. பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அஹஸ்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், நீங்க அந்த பெண்களை நீங்கள் எப்படி கரம் பிடித்திருக்கிறீர்கள்? பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானத் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அந்த பெண்ணை நீங்கள் கரம் பிடித்துள்ளீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அഖذ்ன மின்கும் மீசாக்கன் கலீதா, ஆண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா திருமண ஒப்பந்தத்தை பத்தி சொன்ன நேரத்துல மற்ற ஒப்பந்தங்களை விட மிகவும் ஒரு வலுவான ஒப்பந்தம் தான் என்ன ஒப்பந்தம்? திருமண ஒப்பந்தம். அது ஒரு சாதாரணமான ஒப்பந்தம் இல்லை. மற்ற நீங்க வியாபாரத்துல நீங்க ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சு ஒரு பிசினஸுக்கு போறீங்கன்னா, நீங்க ஒருத்தர் வித்ட்ரா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா வேண்டிய நேரத்துல என்ன செய்யலாம்? தாராளமா உங்களுக்கு அதுல இருந்து வித்ட்ரா ஆகிக்கொள்ளலாம். ஆனா திருமண ஒப்பந்தம்ங்கிறது அப்படியானதல்ல. வஅഖذ்ன மின்கும், உங்களிலிருந்து அந்த பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் எக்ரிமெண்ட்ங்கிறது மீசாக்கன் கலீதா, கலீதானா கவியா, பலமான ஒப்பந்தம். அதை லேஸ்ல அப்படியே எடுத்தெடுப்புக்கு அப்படி முடிச்சிட்டு போயிடாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. குர்ஆன் அது என்ன செய்து கட்டம் கட்டமாக விளங்கப்படுத்துது. இப்படி இருக்கணும், இப்படி அப்படியே மேலாத இப்படி இருக்கணும், கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து பாருங்க,
அதுக்கு பிறகு என்ன செய்யறதுக்குரிய வழி ஒன்று இருக்குதான்னு பாருங்க. ஒவ்வொரு கட்டமாக என்ன செய்கிறது. அப்ப லேஸ்ல உடைச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் உண்டல்ல எது? திருமண ஒப்பந்தம்ங்கிறது. ஏன் காரணம்? இது அல்லாஹ்வுடைய அமானத்தாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், இந்த குடும்ப வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நமக்கு என்ன செய்கிறான், தெளிவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஹதீஸில் அமானத்துல்லாஹ், இது ஒரு அமானத், இதுல நேர்மையாக நியாயமாக உண்மையாக என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தெளிவுபடுத்துகிறார்கள். அது கடந்து போனாலும் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் அமானத்தை, நம்பிக்கையை, நேர்மையை மிக துல்லியமாக வலியுறுத்துகிறது என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல எந்த அளவுக்கு சொல்றான்டா, உங்கள்கிட்ட ஒரு அநாத புள்ளைய நீங்க பொறுப்படுத்திக்கிறீங்க, அந்த அநாத புள்ளையுடைய சொத்து உங்களோட கையில தந்துறீங்க. அவன் சின்ன புள்ள, அவன் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த சொத்தை நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி உங்க கையில ஒரு அநாதையுடைய சொத்து தரப்பட்டிருக்குது. இப்ப என்ன பாக்குறீங்க, இதா வபுத்தலுல் யதாமா, அந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும், அந்த பிள்ளை ஒரு அநாதை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஹத்தா இதா பலகுன் நிக்கா, அவ பருவ வயசு அடைஞ்சத்தோடையே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உங்கள் மீது தரப்பட்ட அந்த அநாதையுடைய சொத்தை அப்படி கையில ஒப்படைச்சிடாதீங்க. பருவ வயசு அடைஞ்சிட்டான் தானே, 18 20 வயசு ஆயிட்டான் தானே, இப்ப நீ அவன் சொத்தை அவன கையில கொடுக்கலாம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, எடுத்தெடுப்பீங்க அப்படி கொடுத்துடாதீங்க. மாறாக அவன்கிட்ட நீங்க கொடுத்த அந்த சொத்தை சரியா பராமரிக்கிற புத்தி இருக்குதா, அது சரியா நேர்மையா அவன் பராமரிப்பானா, அதுக்குரிய புரிந்துணர்வு அவன்கிட்ட இருக்குதா, அறிவு இருக்குதா, தெளிவு இருக்குதா, அத பாரதூரங்கள் அவனுக்கு விளங்குமா அப்படிங்கிறத சோதிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அவனிடத்தில் அதனை நீங்கள் ஃபதுஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், நீங்க ஒப்படைங்க. அதுக்காக வலா தஅகுலுஹா இஸ்ராஃபன் வபிதாரன் அய்யக்பரு, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்களும் அதுல கவனமாக இருங்க, நீங்களும் அதுல என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க. நீங்க அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு கூலி, நியாயமான ஒரு கூலி எடுத்துக்கொண்டதுல பிரச்சனை இல்லை. ஆனா அநியாயமாக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எல்லை கடந்து எல்லை மீறி அதை நீங்க உங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணவும் போகாதீங்க. இந்த அளவுக்கு துல்லியமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அனாதையுடைய சொத்து அதையே ஆயுத கையில கொடுக்கறதுக்கு இவ்வளவு நிபந்தனை போட்டு அதை பராமரிக்கிற நீ இவ்வளவு கவனமாக நீ இருக்கணும் அப்படின்னு போடுதுண்டா. கண்ணியமான சகோதரரை பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், புள்ளைய அல்லாஹ் தஆலா திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு அமானத், ஒரு நம்பிக்கை, நாணய, நேர்மை. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி, இந்த ஹதீஸ்ல நம்ம நிறைய படிக்கிறோம். நீங்கள் என்னது பொறுப்பானவர்கள், நீங்கள் உங்களுடைய பொறுப்பை பத்தி எல்லாம் வினவப்படுவீர்கள். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செஞ்சிடறோம், சர்வ சாதாரணமாக அவருக்கு பொருத்தமில்லாத விஷயங்களை நாங்க செஞ்சு கொடுத்துறோம். உதாரணமாக பாருங்க, அவனுக்கு வாகனம் ஓட்ட தெரியும்ங்கிறதுக்காக வேண்டி, பெருமையா அவனுக்கு என்ன தெரியும், வாகனம் ஓட்ட தெரியும், ஆனா ஓட்டுறது எங்க பொதுமக்கள் நடமாறக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல ஓட்டுறான். இவன் இதுல சரியா ஓட்டுவானா, முறையா இதை செய்வானா, இதுல மக்களுடைய கவனத்தை எடுப்பானா அப்படிங்கிறது கூட யோசிக்காம நாம என்ன செஞ்சிடறோம், நம்மட பொறுப்பு கீழே இருக்கிற புள்ள இதுக்கு உண்மையிலேயே 100க்கு 100 தகுதியா இதை சரியா செய்வானா எங்கிறத யோசிக்காம நம்ம சிம்பிளா என்ன செஞ்சிடும், ஏண்ட புள்ள தானே, ஏண்ட சொத்தை அவன் தானே என்ன பயன்படுத்தணும்னு சொல்லி அவன் என்ன அழிச்சாலும் பரவாயில்லை என்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம்டா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், அதிலையும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இரண்டையும் நாம் என்ன செய்யணும், நேர்மையாக சரியான முறையில் பராமரிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அமானத்தை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று சொன்னால், அமானத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 195வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளையில் வதுர்சலுல் அமானத்து வர்ரஹீமு ஃபதகூமானி ஜனபதை ஸிராத்தி யமீன வ ஷிமாலா. நாளை மறுமையுடைய நாளையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அல் அமானா நம்பிக்கை, நேர்மை என்கிற இந்த ஒன்றும் வர்ரஹீம் குடும்ப உறவை சேர்ந்து நடக்குது. இரத்த பந்த உறவும் என்ன செய்யும் என்றா, சிராத் என்கிற அந்த பாலத்தை எல்லாரும் கடந்தாகணுமே,
முஸ்லிமும் கடந்தாகணும், முஃமினும் கடந்தாகணும், காஃபிரும் கடந்தாகணும், முனாஃபிக்கும் கடந்தாகணும். எல்லாரும் என்ன செய்யணும்? அதுக்கு வந்துதான் ஆகணும். யாரும் அதுக்கு வராம என்ன செய்யலாது, போக இயலாது. அப்ப எல்லாரும் வருவார்கள், அதை கடப்பதற்காக வந்து நிற்பார்கள். நின்றால் வலது பக்கம் அல் அமானா, இடது பக்கம் அர் ரஹீம். வலது பக்கம் என்னது இருக்கும்? அமானத்து, நம்பிக்கை, நாணயம். உலகத்துல எல்லாருமே பொறுப்புதாரிகள். நாங்க எல்லாரும் ஒரு அமானத்தா நடக்க வேண்டிய அடிப்படையில தான் நாங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், இருக்கிறோம். அப்ப அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, என்ன நடக்கும்னா இந்த அமானத்து வந்து நிற்கும். அடுத்த சைடுல குடும்ப உறவு, இரத்த பந்த உறவு வந்து நிற்கும். வந்து நின்று அது பேசிக்கொண்டே இருக்கும். என்னைய நீ மோசடி செஞ்சுட்டு நீ இதை கடந்து காட்டையும் பார்ப்போம். என்னைய நீ மோசடி செஞ்சுட்டு பாழாக்கிட்டு வீணாக்கிட்டு என்ன சரியா முறையா இந்த உலகத்துல பயன்படுத்தாம நீ வந்து இதை கடந்து காட்டே பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யும், அது சொல்லிக்கொண்டே இருக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கடப்பாங்க. கடக்கிற நேரத்துல சிலரை ஃபமஹ்தூஷுன், அந்த அதுல ஓரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிற, இது ரெண்டு நிக்கிற மாதிரி கலாலி, இரும்பிலான கொக்கிகள் இருக்கும். இரும்பிலான கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கி ரெண்டு பேர் மீது பாயும், இருவர் மீது பாயும். ஒருவர் கிழிக்கப்படுவார், ஆனால் தப்பித்து விடுவார். ஒருத்தர் கிழிக்கப்படுவார், ஆனால் தப்பித்து விடுவார். இன்னொருவர் அப்படியே கவ்வப்பட்டு நரகில தள்ளப்படுவார். இன்னொருவர் கவ்வப்பட்டு மக்தூஸ் என்ன செய்யப்படுவார், ஃபின்னார். அத சிராத்துக்குள்ளுக்க நரகம் தானே, நரகத்துக்கு மேல அமைக்கப்பட்ட பாலம் தானே, அந்த பாலத்துக்குள்ளுக்க நரகத்துக்குள்ளுக்க என்ன செய்யப்படுவாரு, தள்ளப்படுவாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமஹ்தூஷுன், ஒரு சிலர் அவர்கள் செய்த நேர்மையற்ற விடயத்தால், ஆனா ஈமான் இருந்திருக்கும், அகீதால துப்புரவா இருந்திருப்பாரு, அகீதால நேர்மையா இருந்திருப்பாரு, அகீதாவுடைய விஷயத்துல தெளிவா இருந்திருப்பாரு, ஷிர்க் இல்லாம இருந்திருப்பாரு, பிதஅத் இல்லாம இருந்திருப்பாரு. அதை கடந்து போக வேண்டிய ஒரு ஆள். ஆனாலும் சில குடும்ப உறவு என்று வரும் பொழுது பிழை செய்திருப்பார். அமானத் என்று வரும் பொழுது அதுல என்ன செய்திருப்பார், தவறு வைத்திருப்பார், பிழை செய்திருப்பார். என்ன நடக்கும், அவர் மீது பாய்கின்ற அந்த கொக்கி அவரை கிழிக்கும், அவரை கிழித்து காயப்படுத்தும். கிழித்து காயப்படுத்தி ஆனாலும் நாஜில், அவருடைய தூய்மையான ஷிர்க் இல்லாத பிதஅத் இல்லாத அந்த அகீதாவால் ஏதோ தப்பித்து விடுவார், ஏதோ தப்பித்து விடுவார். ஆனால் அதிலே கோட்டை விட்டவராக இருந்தா அப்படியே அதை என்ன செய்ய, அந்த கொக்கி பிடித்து அப்படியே கவ்வி அவரை என்ன செய்துவிடும், கீழே இருக்கக்கூடிய அந்த நரகத்துடைய பாதாளத்துல அவரை தூக்கி வீசிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை நாங்க பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 7086வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ரசூலுல்லாஹி தொட்டும் 2 செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அதுல ஒன்றை நான் கண்ணால கண்டுட்டேன், ஆனா இன்னொன்றை நான் என்ன செய்யல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னொன்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கண்டா, இந்த அமானத் வஹி என்கிறது இருக்குது, அது அப்படியே இறங்கி மக்கள் அதனை மனனமிட்டு அதுக்கு பிறகு அதை விளங்கி சுன்னாவை விளங்கி என்ன செய்வார்கள், மக்கள் வாழ்வார்கள். இந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன், நான் கண்ணால கண்டேன். நான் கண்ணால 36 நினைக்கிறேன், ஹிஜ்ரி 36 உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த அவங்க கொலை செய்யப்பட்டு சில ஆண்டுகள்ல என்ன செய்யறாங்க, கொலை செய்யப்பட்டு சில ஆண்டுகள்ல என்ன செஞ்சாங்க, மௌத்தா போனாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 36வது ஆண்டுல ஸ்டார்ட்லயே மௌத்தா போயிட்டாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அதுக்கு சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. அதை நான் பார்த்துட்டேன். ஒரு சமுதாயம் அவருடைய உள்ளத்தில் குர்ஆனை மனனமிட்டார்கள், வஹியை மனனமிட்டார்கள், புரிந்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அதை நான் பார்த்துட்டேன். அப்படியான ஒரு காலத்தை நான் பார்த்துட்டேன். இன்னொன்று என்னண்டா, அந்த அமானத் அப்படியே என்ன செய்யப்படும், லேசாக அந்த உள்ளத்திலிருந்து மெதுவா உயர்த்தப்படும். உயர்த்தப்பட்டதுக்கான அடையாளம் ஒரு புள்ளி மாதிரி என்ன செய்யும், அந்த இடத்துல விழும். அதுக்கு பிறகு அது அப்படியே முழுமையாக பிடுங்கப்படும். பிடுங்கப்பட்ட அதுக்கான அடையாளம் ஒரு பொக்கலம் போல இருக்கும். பிடுங்கப்பட்ட அடையாளம் எப்படி இருக்கும், ஒன்று உயர்த்தப்படும், லேசா உள்ள கல்வில இருந்து அப்படி உயர்த்தப்பட்டது. நம்பிக்கை, நாணயம், நேர்மை, உண்மை என்ன செய்யப்படுறது, கொஞ்சம் அப்படி என்ன செய்யப்படும், லேசா உயர்த்தப்படும். உயர்த்தப்படுற நேரத்துல அடையாளம் எப்படி இருக்கும், ஒரு டொட்டா இருக்கும். அப்படியே அவர்கள இருந்து அந்த சமுதாயத்திலிருந்து புடுங்கி எடுக்கப்படும் பொழுது, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்து புடுங்கி எடுக்கப்படும் பொழுது அதற்கான வடு, அதற்கான அடையாளம் எப்படி தெரியுமா இருக்கும், பொக்கலம் போல இருக்கும். அப்படி வீங்கி உள்ளுக்கு இருக்கிறது நல்லதா இருக்குது, ஜராவத்தை உள்ளுக்கு இருக்குது, சீல் சலம் தான் இருக்கு. இப்படியான அடையாளத்தில் என்ன செய்யப்படும், காணப்படும் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்பிக்கை, நேர்மை, உண்மை, கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு ஆள் தேடி திரிவான். ஆள் கிடைக்குதா, அதுக்கா ஒரு ஆள் ஈக்கிறாரு,
நல்ல தைரியமானால், நல்ல நுணுக்கமானால் அவர்கிட்ட போங்க என்று சொல்லப்பட்டா என்ன செய்வான்? தேடி போவான். தேடி சரி எவ்வளவு தூரம் போயாவது, எவ்வளவு ஒஃபர் பண்ணியாவது என்ன செய்வோம்? இந்த விஷயத்துக்கு, இந்த பொறுப்புக்கு, இந்த இதுக்கு ஆள் எடுத்துட்டு வருவோம். ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை, நேர்மை, உண்மையான ஒருத்தன் தான் தேவை என்று தேடி போவாரு. அங்க போய் பார்த்தா கொடுத்த பில்டப் தான் அப்படி. ஆனா இது புஸ்வானமா இருக்கும். கொடுத்த பில்டப் அப்படியா இருக்கும். ஆனால் என்ன செய்தான்? ஒரு சொட்டு மௌனத்துல துப்புரவாக என்ன இருக்காது? அமானத் இருக்காது, ஈமான் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வழக்கத அத்தா அலைய சமானுன், இப்ப நான் வாழ்ற இந்த காலத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ரெண்டு செய்தியை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் வாழ்ற சமான பத்தி சொல்றாரு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் புகாரி 7086. இப்ப நான் வாழ்ற காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றாரு. மற்ற தோழர்களுக்கு அறிவிக்கிறாரு. வலா உபாலி அய்க்கும் பயம், எனக்கே விளங்குதில்லை யாரோட குடுக்கல் வாங்கல், நம்பிக்கை, பொறுப்புக்களை எப்படி யாரோட வச்சு செஞ்சு கொள்றதுன்னு எனக்கே விளங்குதில்லை, எனக்கு விளங்குதில்லை என்று சொல்லிட்டு சொல்றாரு. லைன்கான முஸ்லிமன், ஒருத்த உண்மையான முஸ்லிமா இருந்தா ரத்தஹு அலையில் இஸ்லாம், அவன் துரோகம் செய்யாமல் இருக்க அவனுடைய இஸ்லாம் அவனை என்ன செய்யும்? தூண்டி கொண்டு, நீ ஒரு முஸ்லிமனாடா, நீ ஒரு முஸ்லிமனா, நீ உண்மையான முஸ்லிமன்டா, உண்ட நாவாலையோ உண்ட கரத்தாலேயோ உண்ட செயலாலேயோ இன்னொரு முஸ்லிம் அநியாயம் படக்கூடாது இருக்கட்டும். அப்ப அவன் இஸ்லாம் உண்மையான முஸ்லிமா இருந்தா எனக்கு என்ன சரி, அவன் ஒரு பொறுப்புல நியமிக்கலாம், அல்லது ஒரு காசு பணத்தை கையில கொடுக்கலாம், என்ன பிள்ளைக்கு மாப்பிள்ளையா சரி எடுக்கலாம், இல்லாட்டி என்ன மவனுக்கு ஒரு நல்ல பொம்பளை பிள்ளையா மனைவியா சரி எடுக்கலாம். ஏனுமா இருக்குதா? தொழுகையே இல்லை. சிலவன் சொல்றான், இல்ல இல்ல பைத்தியங்களா இருப்பீங்களா, நல்ல தொழுகையாளி பொடியமாரோடு சேர்ந்தா கொஞ்சம் புகை விடுவான், பொடியமாரோடு சேர்ந்தா என்ன செய்வான்? கொஞ்சம் புகை விடுவான். மற்றபடிக்கு என்ன? துப்புரவான பொடியன். எப்படி டெபினிஷன் பாத்தீங்களா? துப்புரவான நல்ல பொடியனுக்கு. இப்படி எல்லாம் கோர்த்துட்டு குடும்பத்தை சீரழிக்கிற நிறைய மங்குனிகள் என்ன செய்து தெரியுது இந்த புரோக்கர் பேர்ல. இப்ப எல்லாத்துக்குமே புரோக்கரு, பிசினஸுக்கும் புரோக்கர், ஃபேமிலியை உருவாக்குறதுக்கும் புரோக்கர், எல்லாத்துக்கும் புரோக்கர். ஆக கெட்டவன் வாயை திறந்தா போய் கோர்த்து விட்டுட்டு, நான் சொன்னாலும் நீங்க கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும், நான் விசாரிக்க வேணாம்டா சொன்னேன். ஆனா வாய் முழுக்க சொல்றேன், எப்படி ஃபேமிலி, எப்படி பொடிய, எப்படி புள்ள, முசல்லாலேயே படுத்துரும், இப்படி எல்லாம் என்ன செய்யறது? பேசுறது இல்லையா? இல்லைங்கிறீங்களா? அதான் ஹதீஸ் சொல்றாரு, ஒருத்தரை பத்தி விசாரிப்பீங்க, ஏந்த வார்த்தை இல்ல, அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவரா நல்ல புத்திசாலி, நல்ல டேலண்ட், நல்லா படிச்சவரு, நல்ல திறமை, நல்ல தைரியம், அஜிலதா நல்ல தைரியம், நம்பி கொடுக்கலாம். எதையுமே நம்பி கொடுக்க இயலாது. காசு பணத்தையும் கொடுக்க இயலாது, பொண்ணையும் கொடுக்க இயலாது, மாப்பிள்ளையும் கொடுக்க இயலாது, ஒரு பொறுப்பையும் கொடுக்க இயலாது, எந்த ஒரு பொறுப்பையும் கொண்டு உட்கார வைக்க இயலாது. அவர் சொல்றாரு, ஒரு முஸ்லிமா இருந்தா சரி, உண்மையான முஸ்லிமா இருந்தா சரி, நம்பி நான் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிப்பேன், ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுப்பேன். அவன் எங்காவது சருக பார்க்கிற நேரத்துல அவன்கிட்ட இருக்கிற இஸ்லாம் என்ன செய்யும்? அவனை பாதுகாக்கும். சரி, அப்படி இல்ல, நஸ்ரானியன், இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அல்லது ஒரு யூதனாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தா அவன் தரம் பின்னடைஞ்சாலும் கூட சாய் ஆளுநர் இருக்கிறாரு, இஸ்லாமிய ஆட்சி இருக்குது, இஸ்லாமிய அவர்கிட்ட போய் சொல்லியாவது நான் என்ன செய்வேன்? பாருங்க, இவன் இப்படி துரோகம் செஞ்சிட்டான், இப்படி ஏமாத்திட்டான், இப்படி தேவையில்லாத வேலை செஞ்சுட்டான், கல்ல வேலை செஞ்சுட்டான் என்று சொல்லி அவர் மூலமா சரி இவனை பிடிச்சு என்ன சரி, எல்லாருமே அப்படி நினைக்கிறானோ, எல்லாருமே அப்படி நினைக்கிறானோ. இன்னைக்கு பொறுப்புல உள்ளவங்க எப்படி வேலை செய்யறாங்க? எவனாவது மாட்டினா பொலிசுக்கு கோல் அடிச்சா அவனை விடுங்க, அவரை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவனை விடுங்க என்று சொல்லி கல்லனுக்கும் குடுக்காரனுக்கும் கஞ்சாக்காரனுக்கும் பேரம் பேசுறவன் தானே ஈக்கிறான். ஒரு மூளைக்கு பேசுவானா? ஒரு நல்ல மனுஷனுக்கு பேசுவானா? ஒரு பள்ளி பிரச்சனை வந்தா பேசுவானா? ஒரு சமூக பிரச்சனைக்கு முன்னின்று பேசுவானா? எல்லாம் ஊமையாயிருவான். ஆனா கல்லனுக்கும் கபோதிக்கும் என்ன செய்யறானோ, கோல் எடுத்து இல்ல இல்ல அவர் எங்கடா தனியும் இல்ல விஷயத்தை விசாரிச்சுட்டு ஆளு அனுப்பிவிட்டு இப்படி பேசுறானே இல்லையா? யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே. அவர் சொல்லிட்டு சொல்றது, அம்மல்யும், இப்ப நான் வாழ்ற இந்த காலம், ஃபமா குந்து உபாயோ இல்லா ஃபுலானோ ஃபுலானா, ஒரு சிலரை நான் வைத்திருக்கிறேன், அவர்களோடு மட்டும்தான் என்ன டீலிங், வேற யாரோடையும் நான் என்ன செய்யறது இல்லை. ஏன்? அல் அமானா. இது 36 ஹிஜ்ரில 36 ஸ்டார்ட்ல மௌத்தா போனவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அல் அமானா, நம்பிக்கை, நேர்மை,
என்கிறது மிக பிரதானமான ஒன்று. அது எங்களோட குடும்பத்துல எங்களோட பொறுப்பு கீழே இருக்கிறவங்கல்ல, எங்களை நம்புறவங்க, என்னதாவது ஒரு பொறுப்புக்கு நம்புறவங்க, இது எல்லாத்திலையுமே வர வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் என்கிறத நாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மறந்துடக்கூடாது. இது ஆண்களுக்குரியது மட்டுமல்ல, இது பெண்களுக்குரியதும் என்கிறது நாம் என்ன செய்யணும், நாம புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் திரும்ப திரும்ப எங்களுக்கு இந்த உயர்ந்த பண்பை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல பண்புடைய ஒழுக்கமுடைய இந்த மாதிரியான பண்புகளை கொண்டு மிளிரக்கூடிய உன்னதமான கண்ணியமான ஒழுக்கமான சமுதாயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரியான பண்பை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.